என் பிரியமே, உனக்கு எதிராக எத்தனை பேர் செயல்பட்டாலும் அதை பொருட்படுத்தாமல் இரு. மனதை போட்டு குழப்பும் பிரச்சனைகள் விரைவில் சரியாகிவிடும் என்று உன் மனதிற்கே நீ சொல்லிவிட்டு உன்னுடைய வேலையை பார். விரைவில் அதிசயம் உன் வாழ்வில் நடக்கும். இனி உன் வாழ்வில் ஏமாற்றம் என்ற பேச்சிற்கே இடமில்லை. எல்லாமே ஏற்றமே. உன் வாழ்க்கையில் ஏற்பட போகும் அதிசயத்திற்கு நன்றி என்று மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருந்தாலே போதும். அதை எப்படி சரியாகும், அது நடக்காததற்கு எப்படி நன்றி சொல்ல முடியும் என்று ஆராய்ச்சி எல்லாம் உனக்கு வேண்டாம் என் பிள்ளையே. ஏனென்றால் நமக்கு ஒரு சில வழிகள் தான் தெரியும். ஆனால் எனக்கோ இந்த பிரபஞ்சத்திற்கோ இறைவனுக்கோ 1000 வழி அல்ல, லட்சம் வழி தெரியும். எனவே எப்படியும் அனைத்தையும் சரி செய்யும் வேலை அவர்களிடம் இருக்கிறது, என்னிடம் இருக்கிறது, இந்த பிரபஞ்சத்திடம் இருக்கிறது. எனவே ஆராய்ந்து எப்படி நடந்தது, ஏது நடக்கும் என்பதை ஆராயாமல் அப்படியே விட்டுவிட்டு உன் வழியில் நீ செய்து கொண்டே இரு. உன் வேலையை நீ செய்து கொண்டே இரு. நீங்கள் உச்சரிக்கும் வார்த்தைகளும் நீ எண்ணும் எண்ணமும் பிரபஞ்சத்திற்கும் இறைவனுக்கும் கட்டளையாக அனுப்பப்பட்டு உன் எண்ணம் போல் உன் வாழ்க்கை அப்படியே மாறிவிடும். உன் வார்த்தைகள் என்ன சொல்கிறாயோ அந்த வார்த்தை போலவே உன் மனதும் உன் வாழ்க்கையும் ஆகிவிடும். விரைவில் அனைத்தையும் சரி செய்து விடுவேன். உன்னை பற்றி தவறாவது யாராவது சொன்னார்கள் என்றால் கவலைப்படாதே. தவறாக நடந்துவிடும் என்று யாராவது பயமுறுத்தினாலும் கவலைப்படாதே. எனக்கு துணையாக என் அப்பா இருக்கிறார், எதுவும் தவறாக நடக்க விடமாட்டார் என்று தைரியமாக அவர்களிடம் சொல்லிவிட்டு உன் வேலையை நீ திறம்பட செய்து கொண்டே இரு. உன் வாழ்வில் அதிசயத்தை நிகழ்த்த உன் அப்பா ஆயத்தமாகிவிட்டேன். அதே போல உன் மனதில் பயமும் குழப்பமும் வரும் பொழுது பதட்டப்படாமல் அமைதியாக இருக்க கற்றுக்கொள். என் அன்பு பிரியமே, நடக்கும் முன்னே நல்லது மட்டுமே நடக்கும் என்று நினைத்துக்கொள். நடந்த பின்னே நடந்ததும் நல்லதற்கே என்று நினைத்துக்கொள். உன் நினைப்பு போல, உன் எண்ணம் போல, உன் சொற்கள் போல எல்லாமே நல்லதாகவே நடக்கும், நிரந்தர நன்மையாகவே இருக்கும். நான் உன்னிடம் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன் குழந்தையே. நல்லது நினைத்து நல்லது செய்தால் நல்லது மட்டுமே வாழ்வில் நடக்கும். நல்லவராய் இருப்பது நல்லதுதான் குழந்தையே. ஆனால் நல்லது கெட்டது தெரியாத நல்லவராய் இருப்பது நல்லது அல்லவே அல்ல. இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடைபெற்று கொண்டிருக்கும் சூழ்நிலையிலும் மனம் தளராமல் இரு. அதை கண்டு கொள்ளாதே, அதை கண்டு துவண்டு விடாதே, நம்பிக்கையையும் இழந்து விடாதே. கொஞ்சம் பொறுமையாக காத்துக்கொள். உனக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும். உன் வாழ்வில் நீ எதை இழந்தாலும் அது இன்னொரு வடிவில் நிச்சயமாக உன்னை வந்து சேரத்தான் செய்யும். இதற்கு நான் இருக்கிறேன். உன் சாயப்பா தான் சாட்சி. சாயிநாதரே, என் வாழ்க்கை எப்பொழுதுதான் மாறுமோ, என் வாழ்க்கையிலும் நல்ல நிகழ்வு நிகழுமோ என்று என்னிடம் கேட்க நாட்களெல்லாம் முடியப் போகிறது. நீ கேட்டதை நான் தரவில்லை என்று கவலைப்படாதே. கெட்டதை நான் உனக்கு தரவில்லை என்பதை நினைத்து மகிழ்ச்சி கொள். இருப்பதை கொண்டு மகிழ்ச்சியோடு வாழ கற்றுக்கொள். இல்லாதவற்றை நினைத்து நினைத்து வருத்தப்படுவதாலும் வேதனைப்படுவதாலும் கவலைப்படுவதாலும் எதுவுமே உனக்கு மீண்டும் திரும்ப கிடைக்கப் போவது இல்லை. உன்னை படைத்த அந்த இறைவனுக்கே தெரியும் உனக்கு எந்த நேரத்தில் எது தேவை என்று. அதன் மேல் நம்பிக்கை வைத்துவிட்டு, சாயப்பா மேல் முழுமையாக நம்பிக்கை வைத்துவிட்டு பொறுமையாக இரு. உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன் கைகளுக்கு வந்துதான் தீரும். எதுவும் தவறாக நிகழாது. உனக்கு நிகழும் அனைத்துமே சாயப்பாவால் நிர்ணயிக்கப்பட்டதே. நல்லதாக நடந்தால் அது சாயப்பா உனக்கு கொடுக்கும் அதிசயம். கெட்டதாக நடந்தால் அது சாயப்பா உனக்கு கொடுத்திருக்கும் அனுபவம் என்று புரிந்து கொள். நல்லதை நினை, நல்லது மட்டுமே நடக்கும் உன் வாழ்வில். அதுவும் நிரந்தர நன்மையாகவே இருக்கும். இனி உன் வாழ்வில் ஏமாற்றம் என்ற சொல்லிற்கு இடமே இல்லை. நீ தொட்டதெல்லாம் இனி ஏற்றமாகவே இருக்கும். உன்னையே நீயே வீண் என்று நினைத்தால் விடியலே கிடையாது குழந்தையே.
நீயே உலகிற்கு தூண் என நினைத்து கொண்டு வாழ். உன்னுடைய வாழ்வில் இருள் என்ற பேச்சிற்கே இடமே இருக்காது. நீயே உன்னை குறைவாக மதிப்பிட்டுக் கொள்ளாதே. என் அன்பு பிரியமே, நல்லதே நடக்கும் என்று நம்பிக்கொண்டே இரு. அது உன்னை மட்டுமல்ல, உன்னை சுற்றி இருப்பவர்களையும் மகிழ்ச்சியாகவே வைத்திருக்கும், மிக ஆனந்தமாகவே வைத்திருக்கும். நல்லதே நினை, நல்லதே பேசு, நல்லதையே கேள், நல்லதே நடக்கும். எப்பொழுதும் நல்லது மட்டுமே நடக்கும். வெற்றிகரமான இந்த வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் கவலையையும் நீ எப்படி நடந்து கொள்கிறாய் என்ற விதத்தை பொறுத்துதான் அது அமையும். ஆகவே நல்லதை நினைப்போம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும் எப்பொழுதும். நான் மிகவும் நம்பிக்கையாக இருக்கிறேன். விரைவில் என் வாழ்வில் அதிசயம் நடக்கும். என் வாழ்க்கையில் ஏற்பட போகும் எல்லா அதிசயங்களுக்கும் நன்றி. அனைத்தையும் என்னிடம் வந்து கொடுக்கப் போகும் பிரபஞ்சத்திற்கு நன்றி என்று 1000 முறை சொல்லிக்கொண்டே இரு. நன்றி நிறுத்தாமல் எப்பொழுதும் பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லிக்கொண்டே இரு. உன்னுடைய வார்த்தைகள் அதிர்வலைகளாக மாறி அனைத்தும் உனக்கு சாதகமாகும். சந்தோஷமான எண்ணங்களே போதும், எல்லாவற்றையும் நான் சரி செய்து விடுவேன். உன்னுடைய நேர்மறையான சக்தி இந்த பிரபஞ்சத்தை காட்டிலும் மிக சக்தி வாய்ந்தது என்பதை புரிந்து கொள் என் கண்மணியே. நான் இருக்கிறேன் குழந்தையே, அனைத்திற்கும் கலங்காதே. நான் ஒரு பொழுதும் உன்னை கைவிடவே மாட்டேன். என்னுடைய ஆசிர்வாதத்தினால் நீ அனைவராலும் மதிக்கப்படுவாய், பாராட்டப்படுவாய். உன்னை மற்றவர்கள் அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு அந்த இடத்திற்கு உன்னை செல்ல வைப்பேன் உன் சாயிநாதர். நம்பிக்கை மட்டும் முழுமையாக என்மேல் வைத்து விட்டால் போதும், உனக்கு அதிசயத்தை நடத்தியே காட்டுவேன் உன் சாயிதேவா. என்மேல் முழு பாசத்தையும் அன்பையும் கொட்டி விடுங்கள். எப்பொழுதும் உன் சாயப்பாவே நினைத்து கொண்டிரு. சாயப்பாவின் நாம ஸ்மரணத்தை வாயால் உச்சரித்து கொண்டே இரு. அப்பொழுது நீயும் நானும் வேறல்ல, ஒன்றோடு ஒன்று என்ற உண்மையை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். காத்திரு, பொறுத்திரு. உன்னுடைய ஆத்திரத்தினால், உன்னுடைய பொறுமையற்ற தன்மையினாலும் உன் சாயி தேவாவை நீ இழந்து விடக்கூடாது. ஆத்திரப்படாதே, கோபப்படாதே. எது நடந்தாலும் சகித்து கொண்டு போய்விடு. என்னை முழுவதுமாக நம்பு குழந்தையே. உன் வாழ்க்கையில் எல்லா திசையும் தீப ஜுடர் போல ஒளிய உன் அப்பா உனக்கு தாயாக, தகப்பனாக, நண்பனாக, சகோதரனாக, உறவினராக, உற்றார் உறவினராக அனைத்துமாக நின்று உன் வாழ்க்கையை ரட்சிப்பேன். என்னுடைய அன்பும் ஆசிர்வாதமும் எப்பொழுதுமே என் பிரியமான கண்மணிக்கு உண்டு. நான் கண்டெடுத்த பொக்கிஷம் நீ. உன் வாழ்க்கையில் ஏமாற்றத்தை வரவிட நான் அனுமதிப்பேனா? நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஏமாற்றம் என்ற சொல்லிற்கே இடமில்லை. இனி எல்லாமே ஏற்றமே. நான் இருக்கிறேன் குழந்தையே, கவலைப்படாதே. உனக்கு நடப்பது, உனக்கு நிகழ்வது எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள். ஏதாவது நடந்துவிட்டால் இந்த உலகம் நம்மை எப்படி பார்க்குமோ என்று பயப்படாதே. இங்கு உள்ளவர்களின் ஒவ்வொரு பார்வைக்கும் உன்னால் விளக்கம் கொடுக்கவே முடியாது. சில பேர் உன்னை கெட்ட எண்ணம் உடையவர்கள் என்றும், சில பேர் உன்னை அன்பானவர் என்றும், சில பேர் உன்னை போல் ஒருவர் எவருமே இருக்க முடியாது என்றும் கூறிக்கொண்டுதான் இருப்பார்கள். யார் என்ன கூறினாலும் நீ உன்னுடைய உழைப்பில் நேர்மையாகவும் எப்பொழுதும் நம்பிக்கை மிகுந்தவனாகவும் இரு. உன் நம்பிக்கையே உன் வாழ்க்கையை காப்பாற்றும். நம்பிக்கைதான் வாழ்க்கை. என் அன்பு குழந்தையே, எல்லோர் வாழ்க்கைக்கும் அவசியம் தேவையான ஆற்றல் நம்பிக்கைதான். உயிரில்லாத உடலுக்கு மதிப்பு குறைவது போல நம்பிக்கையில்லாத மனிதனுக்கும் மதிப்பு குறையவே செய்யும். பலரது வாழ்க்கையை மாற்றும் வலிமை நம்பிக்கைக்கு மட்டுமே உண்டு. நம்பிக்கைதான் வாழ்க்கையே. வாழ்க்கை என்னும் ஆற்றை நம்பிக்கைக்கு மட்டுமே உண்டு. வாழ்க்கை என்னும் ஆற்றை நம்பிக்கை என்னும் நீச்சல் தெரிந்தவர்கள் மட்டுமே சுலபமாக கடக்கிறார்கள். மற்றவர்கள் கரையிலேயே வீழ்ந்து கிடக்கிறார்கள். இதுதான் நம்பிக்கையின் நியதி. என் அன்பு பிரியமே, கஷ்டத்தில் வரும் துன்பத்தை விட
கஷ்டம் வந்துவிடுமோ என்ற பயத்தால் வரும் துன்பமே மிக அதிகம். பயப்படாமல் இரு. எது வந்தாலும் பார்த்து விடலாம் என்று தைரியமாக செயல்படு. நம்பிக்கையால் மட்டுமே இதை நினைக்க முடியும், செய்ய முடியும். நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கைதான் வாழ்க்கையே. நம்பிக்கை எங்குமே இருக்கிறது. நமக்குள் இருக்கிறது, நம்மை சுற்றி இருப்பவர்களிடம் இருக்கிறது, புத்தகங்களில் இருக்கிறது, கடவுளிடம் இருக்கிறது, நம்மை சுற்றி நடக்கும் சிறு சிறு சம்பவங்களிலும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஒவ்வொன்றையும் கூர்ந்து கவனித்தால் நம்பிக்கையை பற்றி நாமே நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம் குழந்தையே. எந்த ஒரு விஷயம் செய்யும் பொழுதும் நம்பிக்கையாக நாம் இதை செய்தால் நிச்சயமாக வெற்றி அடைவோம் என்ற நம்பிக்கையோடு செய்தால் நிச்சயமாக வெற்றி பெற்றுவிடலாம். அதை விட்டுவிட்டு வெற்றி பெறுவோமா, இதை செய்ய நம்மால் முடியுமா என்று கேள்விக்குறியோடே செய்ய ஆரம்பித்தால் நிச்சயமாக ஏதாவது ஒரு தடங்கள், சோதனைகள் வரத்தான் செய்யும். வாகனத்திலோ, ரயிலிலோ, விமானத்திலோ பயணம் செய்யும் பொழுது இந்த பயணம் பாதுகாப்பானதாக இருக்கும் என்ற நம்பிக்கை இருந்தால்தான் மட்டுமே நம்மால் வேடிக்கை கூட அந்த பயணத்தில் பார்த்து கொள்ள முடியும். அப்படி இல்லை என்றால் பயத்தோடும் நடுக்கத்தோடும் தான் அந்த பயணம் முடியும். என் அன்பு பிரியமே, நீ எடுக்கும் எந்த ஒரு செயலையும் சிறப்பாக செய்ய முடியும் என்று முதலில் நீ நம்ப வேண்டும். உன் மீது முதலில் நம்பிக்கை வை. உன் சாயப்பா மீது நம்பிக்கை வை. அந்த செயலை நாம் சிறப்பாக செய்வோம். அதற்கு உறுதுணையாக அப்பா துணையாக இருப்பார் என்ற நம்பிக்கையை வை. உன் எண்ணம் போல், உன் நம்பிக்கை போல் எல்லாமே வெற்றிகரமாகவே முடியும். அதை விட்டுவிட்டு நம்மால் இந்த செயலை செய்ய முடியுமா என்று ஒரு கண நேரம் நீ யோசித்தாலே போதும், அனைத்தும் சரிந்தே விடும். என் அன்பு பிரியமே, சந்தேகம் இருக்கும் இடத்தில் சந்தோஷம் இருக்காது பிள்ளையே. நம்பிக்கை இருக்கும் இடத்தில் நன்மைகள் மட்டுமே இருக்கும். ஒருவர் தானே ஏற்படுத்தி கொள்ளலாம் நம்பிக்கையை. அப்படி இல்லாமல் மற்றவர்களின் நிர்பந்தத்தால் கூட நம்பிக்கை ஏற்படுத்தி கொள்ளலாம். உன்னுடைய உழைப்பு என்றுமே வீணாகாது குழந்தையே. வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமானால் உன்னை பற்றிய மற்றவர்களின் மதிப்பீட்டுகளிலிருந்து உன்னை மேம்படுத்த உனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நீ எடுத்துக்கொண்டாலே போதும். மற்றதையெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளாதே. உனக்கு தேவையற்ற வீண் சொற்களை மறந்தும் கூட காதில் வாங்கி போட்டுக் கொள்ளாதே. உனக்கு தேவையில்லாத அந்த சொற்களையெல்லாம் உன் மனதில் தேக்கி வைத்துக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு நீயே தடைக்கல்லாக மாறிவிடாதே என் பிரியமே. கவலைப்படாதே என் பிரிய கண்மணியே. எப்பொழுதும் என்றென்றும் நான் உன்னோடு இருக்கும் பொழுது எதற்காக பயம் உன் மனதில்? பொதுவாகவே வாழ்க்கையில் நம்மிடம் இருப்பதை விட இல்லாததை நினைத்து நினைத்துதான் துயரப்பட்டு கொண்டே இருப்போம், ஏங்கிக் கொண்டே இருப்போம். வெளிச்சம் இல்லாத இடத்தில் நம் நிழல் கூட நமக்கு துணைக்கு வராது, நமக்கு துணையாக இருக்காது. நிரந்தரமே இல்லாத இந்த வாழ்க்கையில் எதற்காக இருப்பதை விட இல்லாததை நினைத்து கொண்டு ஏங்க வேண்டும்? ஏங்கிக் கொண்டிருந்தாலே துன்பம் தானாக வந்துவிடும். துயரம் தானாக நம்மை வந்து தொற்றிக்கொள்ளும் குழந்தையே. ஏக்கத்தை முதலில் நிறுத்திவிடு. உன் வாழ்க்கையை மற்றவர்கள் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்காதே. அவரவர் செய்த கர்ம வினைப்படிதான் அவரவர் வாழ்க்கையில் கஷ்டங்களையும் சோதனைகளையும் அனுபவிப்பார்கள் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. அனைவருக்குமே நல்லவனாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அது போலியான முகமூடியாகத்தான் இருக்கும். சாயிநாதரே, மற்றவர்கள் அதிக முயற்சி செய்யாமல் தங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற்று பிரகாசிக்கிறார்கள், போதுமான வருமானத்தை ஈட்டுகிறார்கள். ஆனால் என்னை மட்டும் ஏன் என் வாழ்க்கையில் தோல்வியடைவ செய்து கொண்டே இருக்கிறீர்கள் என்று நீ என்னிடம் கேட்பது எனக்கு புரிகிறது கண்மணியே. என் அன்பு பிரியமே,
ஒவ்வொரு விஷயத்திலும் சாயப்பா என் கூடவே இருக்கிறார் என்று முதலில் எண்ணுவதை நிறுத்திவிடு என் குழந்தையே. உன் வாழ்க்கையில் சாயப்பா இருக்கிறார் என்று எண்ணிக்கொள். அதற்கு மாறாக என் வெற்றி தோல்விக்கு சாயப்பாதான் காரணம், கடவுளே வாழ்க்கை என்று நினைக்காதீர்கள். நான் நிச்சயமாக ஒரு நாள் வெற்றி பெறுவேன் என்று உன் நம்பிக்கையை உன்மீது நீ வைக்கும் பொழுது அதற்கு எல்லை இல்லாமல் போய்விடுகிறது. உன் முயற்சிகள் ஒருபோதும் வீணாவதில்லை என் பிள்ளையே. ஒவ்வொரு தோல்வியும் ஒவ்வொரு அனுபவமே என்று எடுத்துக்கொண்டு அந்த அனுபவத்தை வைத்துக்கொண்டு வாழ்க்கையில் எப்படி முன்னேறலாம் என்பதை சிந்தனை செய். உன் வாழ்க்கையில் தோல்விகள் என்பது ஒரு மிகவும் வலுவான அஸ்திவாரம் என்பதை புரிந்து கொள். அந்த தோல்வி என் அஸ்திவாரத்தின் மேல் ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்து நாம் மேலே சென்றால் எக்காரணம் கொண்டும் உன்னுடைய அஸ்திவாரத்தை யாராலும் அசைக்கவே முடியாது என் பிள்ளையே. ஆனால் அதற்கு நீ உன்மீது முதலில் நம்பிக்கை வைக்க வேண்டும். உன்மீது முழு நம்பிக்கை நீயே கொண்டிருந்தால் இந்த கேள்வி வந்திருக்காது. என் வாழ்க்கை மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டத்திலும் சோகத்திலும் போய்கொண்டிருக்கிறது சாயிநாதரே என்று இந்த கேள்வியை நீ எழுப்பி இருக்கவே மாட்டாய். அனைத்திற்கும் சாயி இருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டு உன் வேலையை நீ செய்யாமல் இருந்தால் எப்படி என்னால் உன்னை வெற்றி பெற முடியும்? நம்பிக்கையோடு உன் வேலையை நீ திறம்பட செய்து கொண்டே இரு. உன் காரியத்தில் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். அதற்கு நானே பொறுப்பு. எதிர்பார்ப்பின் தோல்வியே ஏக்கத்தின் ஆரம்ப கட்டமாகி விடுகிறது என் குழந்தையே. கவலைப்படாமல் மன நிம்மதியோடு இதை ஒரு நிமிடம் கேள். கண்களை மூடிக்கொண்டு நம்பிக்கையோடு இதை கேள். இதை கேட்கும் நொடியே எதை மனதில் நினைத்து கொண்டு வேதனையோடு இருக்கிறாயோ அந்த ஒரு விஷயம் மனவேதனை குறைவதை நீ கண்கூடாக உணர்வாய். குழந்தையே, எப்பொழுதுமே யாரிடமும் எதையுமே எதிர்பார்க்காதே. எதிர்பார்த்து கொண்டிருந்தால்தான் பின் எதிர்பார்ப்பது கிடைக்கவில்லை என்றால் அப்பொழுது உன் மனப்படும் பாட்டை என்னால் அறிந்து கொள்ள முடிகிறது. உன் மனப்படும் பாட்டை என்னால் புரிந்து கொள்ளவும் முடிகிறது. எதிர்பார்க்காதே. எதிர்பார்த்து பின் கிடைக்கவில்லை என்றால் அதுவே ஏமாற்றத்தின் அறிகுறியாகவும் முதல் அடியாகவும் விடுகிறது. நீ செல்லும் வழியில் வெளிச்சம் இல்லை என்றால், எழில் சூழ்ந்திருக்கிறது என்றால், வெளிச்சம் வரும் நிலைமையை வரும் திசையை நோக்கி உன்னுடைய பாதையை மாற்றிக்கொள். அதுவும் முடியவில்லை என்றால் நீ செல்லும் பாதையில் ஏதாவது ஒரு விளக்கையாவது ஏற்றிக்கொள். என் குழந்தையே, இனி உன் வாழ்வு எப்பொழுதும் வெளிச்சத்தை நோக்கியே பயணப்பட போகிறது. உனக்கு உறுதுணையாக எப்பொழுதும் உன் அப்பா துணையாக இருப்பேன் என்பதை மறந்து விடாதே. பிரச்சனையும் சோதனைகளையும் கஷ்டத்தையும் கொடுக்க தெரிந்த இறைவனுக்கு தீர்வையும் கொடுக்க தெரியாமல் போய்விடுமா? பிரச்சனையை உருவாக்க தெரிந்த இறைவனுக்கு அதற்கான தீர்வையும் அங்கேதான் வைத்திருப்பார். நீ சற்று தீர்க்கமாக சிந்தித்தாலே போதும், நம்பிக்கையோடு செயல்பட்டாலே போதும், அதற்கான தீர்வு, உன் பிரச்சனைகளுக்கான தீர்வு நிச்சயமாக உன் கண்களுக்கு புலப்படும். சிக்கல்களை கொடுத்த கடவுள் அதற்கான தீர்வையும் அங்கேதான் வைத்திருப்பார் என்பதை தீர்க்கமாக நம்பு. நம்பிக்கையோடு நீதான் தேடி கண்டுபிடிக்க வேண்டும் குழந்தையே. நீ எப்பொழுதாவது வேதனைப்படும் பொழுதோ, அதிகமாக வேதனையை படும் பொழுதோ அதற்கு பின்னால் இருக்கும் சூழ்நிலையை எப்பொழுதுமே ஆராய்ந்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய கஷ்டங்களுக்கும் துயரங்களுக்கும் நீ சொல்லும் காரணம் எதுவாக இருக்கிறது தெரியுமா? நான் இப்படி எதிர்பார்த்தேன், ஆனால் எனக்கு இப்படி நிகழ்ந்து விட்டது. இவரை இப்பொழுது இந்த நேரத்தில் எதிர்பார்த்தேன், ஆனால் எல்லாம் தவறாக முடிந்துவிட்டது.
எனக்கு மற்றவர்கள் எப்பொழுதும் நம்பிக்கை துரோகம் செய்து கொண்டே இருக்கிறார்கள் என்று பெரும்பாலும் இப்படித்தான் உன்னுடைய மனவேதனைக்கும் மன போராட்டங்களுக்குமான காரணங்களை அடுக்கிக் கொண்டிருக்கிறாய். அந்த ஒரு நிகழ்வு எனக்கு நான் எதிர்பார்த்தபடி நிகழ்ந்திருந்தாலோ, நான் எதிர்பார்த்தபடி நடந்திருந்தாலோ நான் மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் இருந்திருப்பேன். ஆனால் எனக்கு எதுவுமே சாதகமாக நிகழவில்லை என்று புலம்புகிறாய். என் கண்மணியே, அப்படியானால் எனக்கு ஒன்றை முழுவதுமாக சொல். நம்பிக்கையோடு சொல். உன்னுடைய மகிழ்ச்சிக்கு யார் பொறுப்பு? நீ பொறுப்பா அல்லது மற்றவர்கள் பொறுப்பா? மற்றவரின் செயல்கள்தான் உன்னுடைய வாழ்க்கையின் மகிழ்ச்சிக்கு காரணமாக அமையுமா? நீ எதிர்பார்த்தபடி ஏதாவது நடக்கவில்லை என்றால் அப்படியே வருந்திக் கொண்டு உட்கார்ந்து விடுவாயா? மகிழ்ச்சி உன்னில்தான் இருக்கிறது குழந்தையே. நீ மனதை நிம்மதியாகவும் எதிர்பார்ப்புகள் இல்லாமல் வைத்துக் கொண்டாலே போதும். உன் மகிழ்ச்சி உனக்கானதாக இருக்கும். மனதை நிம்மதியாக வைத்துக் கொண்டாலே போதும். மகிழ்ச்சியும் ஆனந்தமும் சந்தோஷமும் அற்புதமும் எல்லாம் உனக்கு சாதகமாகவே நிகழும். உனக்கு தேவையான நேரத்தில் எல்லாம் உனக்கு கைகூடும். உன்னிடத்தில் என்னதான் இல்லை குழந்தையே? அறிவு, செல்வம், ஆரோக்கியம், நம்பிக்கை எல்லாம் உன்னிடம் கொட்டி கிடக்கும் பொழுது நீ ஏன் மற்றவர்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறாய்? உன்னிடத்திலே எல்லாம் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கும் பொழுது நீ ஏன் மற்றவர்கள் கையை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறாய்?